மக்களே இன்னைக்கு நம்ம கிராணி சாப்டர் 1ல காக்காக்கு தான் மக்களே நம்ம சோறு போட போறோம். சரி அதுக்கு ஏன்டா ஸ்கிரீன் எல்லாம் ஒரே பிளட்டா இருக்குன்னு நீங்க கேட்கலாம். அது ஒரு சம்பவம் இருக்கு மக்களே. இதே இப்ப நான் ஒரு கிளிப்பு காமிக்கிறேன், போய் நீங்களே பாத்துட்டு வாங்க. டே 1 ஃபுட்டு போடலான்னு அவளோட வந்தேன். கிராணி பாத்தீங்கன்னா ஒரே அடி அடிச்சு போயிட்டு வாடான்னு அனுப்பிட்டா. இதோட டே 2 இதுலயும் பாத்தீங்கன்னா குனிய விட்டு அடிச்சிருவாங்க. இதோட டே 3க்கு நான் டைரக்டா வந்துட்டேங்க. இதுல பாத்தீங்கன்னாங்க ரொம்ப ரொம்ப சுத்த விட்டாங்க. அதை நான் கொஞ்சம் ஸ்பீட் ஃபார்வர்ட் நான் பண்ணி வச்சிருக்கிறேன். இன்னாண்டி இப்ப நீங்களே பாருங்களேன். கிராணி இந்த இடத்த விட்டு போவே மாட்டாங்க, அப்படியே நின்றுகிட்டே இருப்பாங்க. நானும் பாத்தீங்கன்னாங்க உள்ள போயிட்டு வெளில வந்துகிட்டே தாங்க இருப்பான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாங்க ஓரளவு டைவர்ட் ஆகி அவளே போயிட்டா. நானும் பின்னாடியே போனோம் பாத்தீங்களாங்க. திரும்புறப்ப கரெக்டா பாத்துட்டாங்க. திரும்ப நான் வந்து பதுங்கிக்கிட்டேன். சரி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு போயிருப்பாளான்னு பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருந்தாங்க. அவளும் போயிட்டே தாங்க இருந்தா. எனக்கே தெரியாம ட்ராப் வச்சு விட்டாங்க. முடிஞ்சுங்க. இதோட நான் டைரக்டா டே 4ல கரெக்டா வந்து ஃபுட்டை காக்காக்கு போட்டுட்டேங்க. இப்பதாங்க எனக்கு மனசே இப்ப திருப்தியா இருக்கு. மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்க, நாளைக்கு நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல வரேங்க. பாய் பாய், டேக் கேர்.